வணக்கம் இளவரசி. என்னதான் இருந்தாலும் இவர் இளவரசர் வீரா மாதிரி இல்லல. வா தீரா. தீரா தீரா பயப்படாத, அது உன் அம்மா. நீ அங்க போ, நான் இங்கதான் இருக்கேன். நீ அங்க போய் பார்த்தாலும் நான் இங்கதான் இருப்பேன், சரியா? ஏன் 2 மகன்களும் இந்த சந்திரகாந்தா மயக்கி வச்சிருக்கா. அம்மா கிட்ட போன்னு இவ ஏன் பசங்களுக்கு சொல்றாளா? அப்பதான் என் பையன் என்ன தேடி வருவானா? ஆகட்டும், நாம இப்போ விழாவை ஆரம்பிக்கலாம். உங்க எல்லாருக்காகவும் விருந்து ஏற்பாடு செஞ்சிருக்கு. நல்லா சாப்பிடுங்க. வணக்கம் மருமகனே, வணக்கம். பல வருஷத்துக்கு அப்புறம் உன்னை நான் பார்க்கறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீங்களும் மாமியும் தீரா வந்த இந்த விழாவுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எப்படி வராம இருக்க முடியும்? என் மருமக தீரா வந்திருக்கான். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவ திரும்ப கிடைச்சிருக்கா. பாசத்தை கட்டுப்படுத்த முடியல. அத உடனே வந்து மருமகனை பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அறிமுகப்படுத்தவே இல்லைல்ல. இது என்னோட அன்பு மனைவி, விஜயநகரத்து இளவரசி சந்திரகாந்தா. என்ன ஆசீர்வதிங்க. நல்லா இருமா. விழா ஏற்பாடுகள் சிறப்பாக நடக்கட்டும். ஆஹா, இன்னைக்கும் வழக்கம் போல தாமதமா வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அக்கும் பக்கும் அக்கும். ஆஹா ஆஹா, இங்க அருமையான விழா நடக்குதே. சந்திரகாந்தா, சந்திரகாந்தா, வா நம்மளும் சேர்ந்து ஆடலாமா? இல்ல, இப்போ தீரா நடனம் ஆடலாமா? ஆடலாம். வா, நாம ஆடலாம். சந்திரகாந்தா, இப்ப நீ ஆடியே ஆகணும். பாத்தியா, தீராவே வந்துட்டான். வா நிலா. வா வா. வா. ஐராவதி, கோடியில ஒரு பொண்ண தேடி கண்டுபிடிச்சிருக்க போல. எவ்வளவு அழகு, அம்சமா இருக்கா. சரியான ஜோடி பொருத்தம் இல்ல? பிரம்மாண்டமான விழா, விருந்து, அலங்காரம், அற்புதமா அசத்திட்டமா. சரி சொல்லு தங்கச்சி,
திடீர்னு எப்படி இந்த அண்ணன் ஞாபகம் வந்துச்சு? ஏன்னா நீங்க என் கூட பிறந்தவர். அது பிறக்கும் போது உருவான. அதுக்காக தான் என் சகோதரன் என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா எனக்கு இப்ப யார் மேலயும் நம்பிக்கை இல்ல. என் நிழலையே என்னால நம்ப முடியல. நீதான் என்னோட உறவை முடிச்சிட்ட. ஆனா நான் உன்னை எப்பவுமே நினைச்சிட்டு தான் இருக்கேன். தானாடா விட்டாலும் தன் தசையாடுன்னு சொல்லுவாங்க. தெரியும்னு. ஆனா அன்னைக்கு உங்க மனைவி செஞ்சது அதுவும் ரொம்ப தப்பு தானே. அது மன்னிக்க முடியாத குற்றம். எனக்கு தெரியும். அவ உனக்கு பிடிச்ச விலை மதிப்பே இல்லாத அந்த மந்திர புத்தகத்தையே அழிக்க பார்த்தா. அழிக்கிறதுக்கா? ஆமா. அது எவ்வளவு பெரிய தப்புன்னு தெரியுதா? ஆனா தங்கச்சி, இவ ஒரு வெகுளி. மனசுக்குள்ள கெட்ட எண்ணம் எல்லாம் கிடையாது. ஐராவதி, இவ வெகுளித்தனமா நடந்ததுனால நீ இவளை மன்னிச்சிருமா? ஆமா ஐராவதி. அப்ப எனக்கு என்னன்னா மூளை சரியா வேலை செய்யல. அப்படி செஞ்சிருக்க கூடாது. அப்புறமா யோசிச்சு பார்த்தாதான் எனக்கே என் மேல ரொம்ப வருத்தமா இருந்தது. ச்சே, எப்படிப்பட்ட வேலையெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல, எந்த ரகசியமும் எனக்கு தெரியல. உண்மைதான் சொல்றேன். ஓய், எனக்காக என்ன தருவ செல்லக்குட்டி? நான் ஜிலேபி தருவேன் இளவரசரே. அப்புறம் உங்களுக்கு என்ன இனிப்பு பிடிக்கும்? எனக்கு சிவப்பு நிறத்துல இருக்க ஜிலேபி ரொம்ப பிடிக்கும். அப்ப உங்களுக்கு ஜிலேபி, எனக்கு ஜாங்கிரி. இந்த ஜிலேபி இவ்வளவு நாளா எங்க இருந்துச்சு? ஆமாண்ணே, நானும் பழசெல்லாம் மறந்துட்டு பேசணும்னு நினைக்கிறேன். நான் இந்த சந்தோஷமான நாள்ல தப்பு செஞ்ச என் அண்ணிய மன்னிச்சிடுறேன். நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. உங்க குடும்பத்தோட என் உறவை முறிச்சுக்கிட்டதுக்கு, உங்ககிட்ட இருந்து விலகி இருந்ததுக்கும் மன்னிக்கவும். இல்ல தங்கச்சி, வேண்டாம். தங்கச்சி அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்கறதா? நான் அதை விரும்பலம்மா. இந்த அழகான இரவு விருந்துல நான் சத்தியம் பண்றேன், சாகர வரைக்கும் நம்ம உறவை நான் காப்பாத்துவேன். இந்த மது மேல ஆணை. ஏன் நிலாவையே தள்ளிவிட்டியா? ஏன் நிலாவை தள்ளிவிட்டியா? அப்படி தீராவையே நீ வசியம் பண்ணிட்ட. தீராவையுமா? அப்படி நான் என்ன பண்ண? உனக்கு தெரியாதா? நாம சந்திச்சதுல இருந்து நீ எனக்கு நல்லது மட்டும்தான் பண்ணிருக்க. ஆனா நான் என்ன பண்ண? உன்னை எப்பவும் அழ மட்டும்தான் வச்சிருக்கேன். ஆனா இனி உன் கண்கள்ல சிரிப்பா மட்டும்தான் பார்க்கணும். நான் எவ்வளவோ தப்பு பண்ண, நீ எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்ட. என்னை விட்டுட்டு போகவே இல்லை. என் தம்பியோட உயிரை ஒரு தடவை இல்ல, 2 தடவை காப்பாத்திருக்க. அதனால அதுக்கு பதிலா உன் புருஷன் என்ன பரிசு தரணும்னு எதிர்பார்க்கிற? என்ன கேட்டாலும் எனக்கு தருவியா? உயிரை கேளு, அதை கூட தருவேன். வேணா கேட்டு பாரு.
இன்னைக்கு நீ என் கூடவே இருக்கணும். இன்னைக்கு ராத்திரி முழுக்க கணவன் மனைவியா இருக்கணும். நீ என்ன சொன்ன? நீ சந்தோஷப்படுவேன்னு நினைச்ச, ஆனா நீ இல்ல, அது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இல்ல, நான் தான் உனக்கு பரிசு தரேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா இப்ப நீ இல்ல பரிசு தர. நீ இப்ப சொன்னது உண்மையா? நான் வெறும் பேச்சுக்காக சொல்லல, உண்மையாதான் சொல்றேன். அப்பா திடீர்னு இருந்தது மாற்றத்தை ஏற்படுத்திருச்சு. எது செஞ்சாலும் உடனே செஞ்சிடணும். நாளைக்குன்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. நாளைக்கு யார் இருப்பாங்கன்னு தெரியல. நான் உன்னை என்னை விட்டு பிரிச்சே வச்சேங்கிற பழி எனக்கு வந்துடக்கூடாது. சொல்லு, இன்னைக்கு நம்ம பிரிவை போக்குறோம். நான் உன்னை விட்டு எப்பவுமே பிரிஞ்சதில்ல. வீராவும் சந்திராவும் ஒரு காதலோட 2 பக்கங்கள். அந்த 2 பக்கமும் இன்னைக்கு ஒன்னாயிடும். நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேங்கிறத இன்னைக்கு தெரிஞ்சுப்பேன். அதே மாதிரி நீயும் உன்னை உங்க அம்மா எவ்வளவு வெறுப்பாங்கன்றத புரிஞ்சுக்க போற. உங்க அம்மாவோட உண்மையான முகம் எதுன்னு நீயே இன்னைக்கு பார்க்க போற. நீயும் ஐராவதியும் சேர்ந்து என்னை ஏமாத்துறீங்களா இல்லையான்னு. ஐராவதி உன்னையும் ஒரு கைப்பாவையா வச்சிருந்த தாய்மன்ற பேரை சொல்லி அவ உன்னை ஏமாத்துறாளா இல்ல நீ என்னை ஏமாத்துறியான்னு தெரிஞ்சுக்கணும். கணவன் மனைவி சேர போறாங்களா இன்னைக்கு ராத்திரியா? விஜயநகரம் மூழ்கிக்கிட்டு இருக்கு, இருட்டாகிக்கிட்டு இருக்கு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. தங்கச்சி, கொஞ்சம் அமைதியா இரு தங்கச்சி, அமைதியா இரு. நீ எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? அவங்க 2 பேரும் ஒண்ணா இருந்தா என்ன? கணவன் மனைவி தானே. அவ வீராவோட மனைவி இல்ல. அவ வீராவோட மனைவி இல்ல. அவ என்ன கொல்ல வந்திருக்க மாய வித்தக்காரி. என்னோட மிகப்பெரிய எதிரி அவ. அழிச்சிருவேன், எல்லாத்தையும் அழிச்சிருவேன். நான் எல்லாருக்கும் நெருப்பு வைக்க போறேன். ஆமா, ஐயோ தங்கச்சி, அவளோட சூரிய நகரத்துக்கு நெருப்பு வைக்க போறேன். அவ அம்மாவுக்கு வைக்க போறேன், அந்த அரசனுக்கு வைக்க போறேன். என் மகன் மேல அவ வச்சிருக்கிற காதலியும் நான் எரிச்சிருவேன். என் பையன் கூட அவ இருக்கணும்னு நினைக்கிறாளா? அவ ஆசையில நான் நெருப்ப வைப்பேன். அது நடக்கவே கூடாது. ஐயோ தங்கச்சி, நெருப்பு முதல்ல அணைச்சிருமா. உன் மனசை சாந்தப்படுத்து. நீ எரிக்கிறதா இருந்தா முதல்ல அவளை எரி. உன் கையை எதுக்கு எரிக்கிற? வாமா, வந்து உட்காரு பொறுமையா. ஒரு ராணியோட ரத்தம் இப்படி எல்லாம் கொதிக்க கூடாது. இந்த இத நீயும் கொஞ்சம் மோந்து பாரு. நீ கொடுத்த விருந்து மேல ஆன மனசு குளிந்துரும். தக்ஷா, இங்க என் ரத்தம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நீ கொண்டாட்டத்தை பத்தி பேசுறியா? கொதிக்குது இல்ல, அது குளிர்விக்குதான் இந்த மோந்து பாருன்னு சொல்றேன். அந்த சந்திரகாந்தா, அந்த மீனவ பொண்ணு என் 2 பசங்களையும் பம்பரமா ஆட்டி வைக்கிறா. ஒருத்தன் அழகுல மயங்கி கிடக்குறான், இன்னொருத்தன் அவ மேல பைத்தியமாவே சுத்துறான். நீ என்னடானா அமைதியா இருங்கிற? இல்ல, நெருப்ப தலைமையில வச்சுட்டு இப்படி கொதிச்ச என்ன ஆகும்? ஆனா அவளுக்கு எதுவும் ஆகாது. அவளுக்கு எதுவும் ஆகாது. நீதான் உடைஞ்சிருவ. நீதான் நெருப்புனால அழிஞ்சு போயிடுவ. ஏன்னா அங்க காதல் நெருப்பு பத்திக்கிட்டு எரியுது. அந்த காதல் நெருப்பு கிட்ட உன்னோட மந்திர தந்திரம் எதுவும் வேலைக்காகாதுமா. அதுக்குதான் உங்க எல்லாரையும் நான் இங்க வர வச்சிருக்கேன். நீங்க எல்லாரும் எனக்கு உதவியா இருக்கிறதுக்காக தான் இங்க வர வச்சேன். எனக்கு என் பசங்க திரும்ப வேணும். என் பசங்க முழுசா எனக்கு திரும்ப வேணும். என் முன்னாடி கை கட்டி வாய் பொத்தி நின்னவன் வேணும். கண்டிப்பா நிப்பா. கண்டிப்பா அவ திரும்ப வருவான். அதனாலதான் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்திருக்கேன். நான் எனக்காக நம்ம ஊர்ல இருந்து கொண்டு வர சொன்னதை கொண்டு வந்திருக்கியா? இதோ பாரு, நீ கேட்ட அந்த பயங்கரமான ஆபத்தான அட்டகாசமான போதை பொருள்
போதை மேல ஆடு. இத குடிச்சா வீரா உனக்கு அடிமை ஆயிடுவான். இதுதான் எனக்கு தேவை. இத வச்சுதானே சின்ன வயசுல நம்ம விளையாடணும். இத வச்சுதான் எனக்கு பிடிக்காத எல்லாரையும் நான் கொன்னேன். இத கொடுத்து வீராவை கொல்ல போறியா? ஐயோ இல்லன்னு, வீரா சாதாரணமானவன் கிடையாது, அவன் ஒரு இரும்பு. இத குடிச்சதும் அவனுக்குள்ள இனம் புரியாத ஒரு பயங்கரமான வெறி உண்டாகும். மனுஷனா இருக்கிறவன் மிருகமா மாறணும். அந்த மிருகம், அந்த கொடிய மிருகம் அந்த சந்திரகாந்தாவை கொல்லணும். அந்த பொண்ணு நான் அடிமையா வச்சிருந்த பூனை குட்டிய புலியா மாத்தி அவ கட்டுப்பாட்டுக்கு வச்சிருக்கா. ஆஹா, ஐராவதி கலக்குறமா கலக்குற. பாதாம் பிஸ்தா பாலா எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாசனையே தூக்குதே. அப்ப சுவை எப்படி இருக்கும் இல்லங்க? கொடு, என்கிட்ட கொடு. அண்ணி வேணாம், ஏய், நிஷி, நிஷி. என்னங்க நீங்க? அப்படி என்ன இருக்கு அதுல? என்ன இப்படி அடிச்சு தள்ளுறீங்க? எவ்வளவு வேகமா என்ன தள்ளுங்க. நான் மட்டும் உன்னை தள்ளாம இருந்திருந்தா நீ அதை குடிச்சிட்டு நேரம் மேல போய் ஆட்டத்தை போட்டிருப்ப. நீ ஏன் அப்படி? முதல்ல உன்னோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கத்துக்க. இல்லன்னா நீ அதுல எரிஞ்சுதான் போவ. இதோ பார், இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான பால். இத ஒரு வீரமான ஆம்பளை குடிச்சானா சுத்தி இருக்கிறவங்களோட வாழ்க்கையெல்லாம் நரகமா மாறிடும், தெரியுதா? ஆனா ஒரு பொம்பளை குடிச்சா நேரா சொர்க்கத்துக்கு போயிட வேண்டியதுதான். இத புடி தங்கச்சி. எதுக்கு இன்னொரு தடவை யோசி. மனச ஆற விட்டு யோசி. இல்ல, திரும்ப யோசிக்கிற பழக்கம் எனக்கு இல்ல. செஞ்சு காட்டுறேன். வீரா, என்னை எங்க கூட்டிட்டு போற? இன்னும் கொஞ்ச நேரம் தான், எல்லாம் தெரிஞ்சு போயிடும். எங்க வந்திருக்கோம்? நான் சொல்ற வரைக்கும் நீ கண்ணை திறக்க கூடாது, சரியா? சரி. கண்ணை திறக்கவா? வேணாம். இப்ப தர. நீயே என் வலி, நீயே என் ஒளி, என் உயிர் காதலி, சுவாசம் முழுதும் இந்த அறை எவ்வளவு அழகா இருக்கு. யார் இதை பார்த்தாலும் பிரமிச்சு போயிடுவாங்க. என் வலி நீயே என் ஒளி, என் உயிர் காதலி, சுவாசம் முழுதும் முந்தன் வாசம் உயிர் காதலி, எந்த உயிர் காதலி, எந்த உயிர் காதலி. இதுதான் உன்னோட பரிசுனா? இந்த பரிசு நல்லா இருக்கு. இல்ல, இது பரிசு இல்ல, அன்பு. இன்னைக்கு நான் உனக்கு என் வாழ்க்கையில யாருக்கும் கொடுக்காத அன்பை கொடுக்க போறேன். ஆனா பதிலுக்கு நான் உனக்கு பெரிய தண்டனையை தரப்போறேன். அந்த தண்டனை நீ என் கூடயே வாழ போற ஆயுள் தண்டனை. ஏன்னா இதுக்கப்புறம் நீ என்னை விட்டு பிரியவே முடியாது. இன்னைக்கு இந்த ரெண்டு வாழ்க்கையும் ஒன்னாக போகுது. உங்க தண்டனைய நான் ஏத்துக்கிட்டேன் இளவரசி.
இப்ப யார் வந்து தொந்தரவு பண்றது? பாரு, போய் பாரு. அம்மா நீங்களா? ஏன் உன் அறைக்கு நான் வரக்கூடாதா? இல்ல, அது என்ன சொல்ல வந்தேன்னா, நான் ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன் வீரா. இந்த பாலை குடி. கூடவே இன்னொரு விஷயமும் சொல்ல போறேன். மன்னிப்பு. உனக்கு நல்லா தெரியும்ல வீரா, என்னால உன்னை ரொம்ப நேரம் வெறுக்க முடியாது வீரா. இந்தா, தீராவும் குடிச்சிட்டான்.